ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு 100 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கேற்ப சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப ஆட் பண்ண வேணாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு சிக்கன் 65 மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கலர் பவுட்ரு, எனக்கு கலர் வேணுங்கிறதுக்காக நான் கலர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா அது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு தயிர், ஏன்னா நம்ம காரம் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு புளிப்பு தன்மைக்காக நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா சைடும் வெஜ் ஆகிறதா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் வந்து எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா போயிட்டோம். எண்ணெய் சூடானதும் லைட்டாக அரிசி மாவு அந்த எண்ணெயில் தூவி அதுக்கப்புறம் 65 போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காது. இது எனக்கு எங்கள் பாட்டி கொடுத்த டிப்ஸ், உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரியட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் உள்ளே வேகாது, டக்குன்னு குக் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதாகட்டும். இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா செவந்துட்டு கிறிஸ்ப்னஸ் வந்துச்சு. தேங்க்யூ.